போன வருஷம் தான் வந்து எனக்கு மேரேஜும் ஆச்சு. இப்போது கெட்டதும் நடந்திருக்கு, நல்லதும் நடந்திருக்கு. அதனால் வந்து போன வருஷம் எல்லாமே வந்து மேடும் பள்ளமாக இருந்தாலும் எப்படியோ கடவுள் நல்லபடியாக வந்து அந்த வருஷத்தை முடித்து கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். இந்த வருஷம் ரிசல்யூஷன் என்ன எடுக்கணும்னா, பிரச்சனை வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம பயந்து ஓடாமல் அதை நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சோர்ந்துட்டோம் அப்போனா வர சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்காமல் பிரச்சனையவே நம்ம அனுபவிக்கிறதா இருக்கும். இப்போ ஒரு ஜோக் ஒரு வாட்டி சொன்னால் சிரிக்கிறாங்க, மறுபடியும் சொன்னால் யோசிப்பாங்க, மறுபடியும் சொன்னால் என்னடா இவன் இதையே சொல்கிறான்னு யோசிக்கும் போது அப்போ பிரச்சனையும் அதே மாதிரி தானே. பிரச்சனை வந்துச்சுன்ட்டு பிரச்சனையே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அப்புறம் நம்ம அதே இடத்துல தேங்குற தண்ணி மாரி தான் இருக்கும். ஆறு மாரி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்குற தண்ணி மாரி இருந்தால் அது சாக்கடையே ஆகிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கணுன்ற தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தாலே கடவுள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல காரியத்தையும் நல்ல எது நம்மளுக்கு இல்லையோ அதை கொடுத்து நம்மளை மேலே தூக்குவார்.